ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவுமே நம்ம பரபரப்பாக கிச்சனில் ஓடிக்கிட்டே இருக்கோம். என்னடா சமைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். இந்த மாதிரி மல்லி சாதம் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நார்மலாக ஒரே மாதிரி செஞ்சால் ரொம்ப போர் அடிச்சிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நமக்கும் வேலை சுலபமாக முடியும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த மல்லி சாதத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் மல்லியும் புதினாவும் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களோட ரெசிபி டாப் நாச்சாக இருக்கும். நான் எடுத்திருக்கிறது 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி. பாஸ்மதி அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, கொல கொலன்னு போயிடும். வெறும் 5 நிமிஷம் நம்ம கழுவிட்டு எப்போ வேக வைக்கிறோமோ அதுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இது கூட நான் 2 பிரியாணி இலை சேர்த்துறேன். நம்ம கொதிக்க வைக்கும் போது இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மசாலோட ஸ்பைசஸ் அப்படியே இருக்குங்க. 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க. கொதிக்க வைக்கிற டைம் கூட ஒரு 5 நிமிஷம் தான். இந்த மாதிரி வடித்து நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 2 கல் உப்பு மட்டும் போடுங்க. வடிக்கும் போது நல்லா பளபளன்னு உதிரியா இருக்கும். கொதிக்க போகிற டைமில் ஒரே ஒரு ஸ்பூன் கசகசா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான மல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்திக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது டேஸ்ட்டும் டாப் நாச்சாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தும் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. வாசனையே சும்மா கமன்னு இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு மறந்துட்டேன். பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி போடும்போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதுவும் அது வறுத்து நமக்கு முழுசாக கிடைக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை பண்ண வெறும் 10 நிமிஷம் போதும். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக இருக்குன்னு. வதக்கின வெங்காயத்தோட நம்ம அரைச்சம் பார்த்தீங்களா விழுது, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பவுமே மல்லி சாதம் பிளெயினாக இருந்தால் குழந்தைங்களோ வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ மிச்சம் வச்சுருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். பன்னீர் ஆட் பண்ணி, அதுவும் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த பன்னீர் பீஸ் கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பன்னீரை சாப் பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சல்லியாக நம்ம நொறுக்குனா தான் பன்னீர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரிசியும் நான் வடித்து வச்சுருக்கேன். 90% வெந்தாலே போதும். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் சாப்பாடு ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் கடையில் வாங்கி சாப்பிட்றோல அதே மாதிரி இருக்குங்க. சூடாக போட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போதே வாசனை சும்மா கமன்னு வரும். கடைசியாக அந்த பிரியாணி இலையை மட்டும் எடுத்துருங்க. சாப்பிடும்போது அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பன்னீரையும் போட்டு நல்லா சூடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். சுட கமன்னு மல்லி சாதம் தயாராகிடும். இந்த மாதிரி மல்லி சாதம் செஞ்சிங்கன்னா பிடிக்காதவங்க கூட ஒரு பருக்க விடாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எவ்வளோக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம், ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸாக நம்ம எதுவுமே சேர்த்துல, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ஈஸியாக பண்ணியிருக்கோம். வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இந்த மல்லி சாதம் சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். பன்னீர் எப்போவுமே டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. கடைசியாக ஒரு லெமனை பிழிஞ்சு நல்லா பெரட்டி விட்டுருங்க. சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு பெருசாக சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் தயிர் மட்டும் இருந்தாலே போதும். அவ்வளோ சூப்பரான ரெசிபி. கெஸ்ட் எல்லாம் திடீர்னு வந்தால் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்க, அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் பண்ணனால அரிசி ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் சூடாக சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக இது என்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு ஒரே பாராட்டு மழையாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்ன லஞ்ச் பண்ணுறது, என்ன டின்னர் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பன்னீரை இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டதுனால மல்லி சாதத்தில் எல்லாத்துக்குமே பன்னீர் கிடைக்கும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா மல்லி சாதம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மல்லி சாதத்தை சாதா ரைஸில் கூட செய்யலாம், பிரியாணி அரிசியில் கூட செய்யலாம். எதில் வேணால் செஞ்சாலும் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி இதுக்கு பெரிய சைட் டிஷ்ஷே தேவையில்லை. தயிர் கூட கொஞ்சோண்டு மசாலா பொடி தூவி சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான மல்லி சாதம் வீட்டிலேயே தயார் பண்ணிடலாம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலலாம் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. ஹாப்பி குக்கிங்.